Hi friends, welcome to Dava Cook and Health Tips. Today நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் தோசை. கேரட் தோசை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 2 கேரட், 2 வெங்காயம், இட்லி பொடி, 1 கப் மாவு, இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி இவ்வளவு வந்திருக்கு நம்மளுக்கு 2 கேரட்டில். இப்போ வெங்காயத்தை நல்லா தோல் நீக்கிட்டு கழுவி சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு மாவு எடுத்துக்கிடுவோம். மாவு வந்து நம்மளுக்கு தோசை மாவு இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் தோசை ஊற்றுறதுக்கு தோசை நல்லா வரும். இப்போ தோசை ஊற்றிடுவோம். நல்லா பெருசாக இல்லாமல் ஆப்பம் மாதிரி சின்னதாக ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இது நல்லாயிருக்கும். இந்த அளவு ஊற்றினா போதும். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை மேலே தூவிடுவோம். நல்லா ஃபுல்லாக எல்லா சைடுமே போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம பொடியாக துருவி வச்சுருக்க கேரட்டை ஃபுல்லாக போட்டுக்கிடுவோம். நல்லா ஃபுல்லாக இந்த அளவு போட்டுக்கிறோங்க. இப்போ நான் சிக்கன் 65 மசாலா மேலே லைட்டாக தூவி விட்றேன் ஃபுல்லாக. இப்போ இட்லி பொடி மேலே லைட்டாக தூவி விடுறேன். இப்போ ஃபுல்லாக நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கிடுங்க. நல்லா ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ அப்படியே கீழே எடுத்து விட்டுட்டு அப்படியே நல்லா திருப்பி போட்டுருவோம். கொஞ்ச நேரம் கேரட் நல்லா வேகட்டும், கேரட்டும் வெங்காயமும். இப்போ அப்படியே திருப்பி போட்டுருவோம். நம்மளுக்கு சூப்பராக நம்மளோட கேரட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரட் தோசை செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.